எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் வச்சுட்ட உடனே முதல்வர் பதறாரு? பாட்டில் 10 ரூபாயா? உங்க பிரச்சனை எனக்கு தெரியுதுன்னு அவங்களுக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணி தொலைக்க? பாட்டில் 10 ரூபா வருத்தப்பட்டு போறாரு. உங்க குடல் வெந்து தனியிலே நாங்க கவலைப்படுறோம். 10 ரூபாய்க்கு அவர் வயிறு எழுதிதான். ஊர்ல நிறைய பேர் செந்தில் பாலாஜி சொந்தக்காரங்க இருப்பீங்க போல இருக்க. எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் பாருங்க. ஒரு ஊழல் வழக்கில் ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டார், பதறாங்க 50 பேரும். ஏன்? 2024க்கான தேர்தலுக்கான மொத்த பணம் அவர்கிட்ட தான் இருக்கானே, அவர்கிட்ட தான் இருக்கான். இப்ப முதல்வர் ஓடி போய் பார்க்கிறார் மருத்துவமனையில். என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிருப்பாரு தெரியுங்களா? அடிச்சு கூட கேட்பாங்க, அப்ப கூட சொல்லிடாதீங்கன்னு இருப்பார். ஏய், போன உனக்கு ஒண்ணும் இல்லை, மருத்துவமனையில் இருக்கிறார், உடல்நிலை சரியில்லை, உண்மையிலேயே அவர் உடல் நலத்தோடு தேறி வரணும். அப்பதானே எவ்வளவு பணம் எங்கிட்ட இருக்குன்னு தெரியும். வரணும். முதலமைச்சர் போய் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அன்னைக்கு சொல்லிட்டாங்க, 2 நாள்ல அவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாலும். ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இந்த அவசர கால நடவடிக்கை இருக்கும் பாருங்க, ஏதாச்சும் பேரிடர், வெள்ளம், புயல் அந்த மாதிரி வந்தப்ப கூட இவ்வளவு பதட்டப்பட்டு நான் ஒரு அமைச்சரையும் பார்க்கல. மொத்த பேரும் காவிரி மருத்துவமனையில் தான், மொத்த பேரும். நீங்க அமைச்சரவை எல்லாம் வேற எங்கேயும் கூட்ட வேணாம். இவங்க வச்சிருந்தாங்க பாருங்க, அது என்ன ஊர்னு? கூவத்தூர் மாதிரி அங்க வச்சிருந்தாங்கல்ல. இப்ப மொத்த பேரும் காவிரி மருத்துவமனை அங்கவே கூடி நிக்கிறாங்க. எதுக்கு? நாட்டினுடைய நலத்திட்டங்கள் பத்தி சிந்திக்கவா? இப்ப முப்போகம் விளைகிறது, இப்ப சரியான போகம் விளைகிறது, அதுக்கான தண்ணி திறந்து விடுவோம், அதுக்கு நிக்கிறாங்களா? உரம் விலையை குறைச்சிருவோம், அதுக்கு நிக்கிறாங்களா? இல்ல மக்கள் நலன் கருதி ஏதாவது ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வருவோம், அதுக்கு நிக்கிறாங்களா? ஐயோ 30,000 கோடி அடுத்தடுத்து ஒரு நாளைக்கு வரக்கூடிய கமிஷன். அறிவிச்சிருந்த பெருமக்களே, நான் 2 முக்கிய செய்தியை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது பணி நியமனம், டிரைவர் வேலைக்கு, கண்டக்டர் வேலைக்கு காசு கொடுத்ததனுடைய ஊழல் வழக்கு தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தற்போது அமைச்சராக இருக்கிறார். இந்த அமைதிப்படை படத்தில் வர மாதிரி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த இடத்துல அமைச்சராக இருப்பாரு நாகராஜ சோழன். கரூர்ல அவருக்கு பேரே அதானே. இப்ப சமீபத்தில் கரூருக்கு போயிட்டு வந்தோம்ல, அந்த நாகராஜ சோழன் மாதிரி இவரு அமைதிப்படை சத்யராஜ். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கக்கூடியவருக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் பதறுகிறது? ஏன் பதறுனா, இப்ப எங்க அண்ணன் சொல்லிட்டு போனார் பாத்தீங்களா, 10 ரூபா பாலாஜின்னு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது இன்கம் டாக்ஸ் துறைக்கு, அமலாக்கத்துறைக்கு தெரிந்து விட்டது. 2 வருஷ காலமாக தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பார்கள் ஒப்பந்தமே இடப்படாம, கான்ட்ராக்டே கொடுக்கப்படாம, திருட்டுத்தனமாக அந்த பார்ல இருந்து 10,000 20,000 ரூபாய் ஒரு பாருக்கு தினசரி வருமானமாக நாட்டிற்கு வர வேண்டிய வருமானம் செந்தில் பாலாஜியினுடைய வீட்டிற்கும் அவருடைய தலைமையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பதட்டம் தான் திமுகவினுடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு ஊழல் நிறைந்தது என்பதற்கான ஆக பெரும் சான்று. என்ன ஆகி போச்சுன்னா, டாஸ்மார்க் ஒயின் ஷாப் நிறுவனத்துக்கு வண்டியில சரக்கு கொண்டு வராங்க தெரியுமா, ஈச்சர் வண்டி. அந்த சரக்கு ஒப்பந்தம், அந்த வாகன ஒப்பந்தம், சரக்கு ஏற்றுகின்ற வாகன ஒப்பந்தம் நடந்திருக்குனே. மார்ச் மாசம் 9ஆம் தேதி எல்லாரும் அந்த கொட்டேஷன், விலை புள்ளி பட்டியல் கொடுத்துடணும். அறிக்கை உங்களுக்கு வேணும்னா நான் தர்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். மார்ச் 9ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கெல்லாம் அந்த ஒப்பந்த பட்டியல் வந்துடணும். மார்ச் 10ஆம் தேதி அந்த கொட்டேஷன் பிரிச்சு யாரு குறைவான விலைப்பட்டியல் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்படும். ஒப்பந்தத்திற்கான இறுதி நாள் யார் ஃபைனலைஸ் அப்படின்னு பண்றது 10ஆம் தேதி மே மாசம். இந்த ஒப்பந்த புள்ளி பட்டியல் கோருகின்ற இடத்திலோ அல்லது அந்த ஓபன் பண்ணி பிரிச்சு பார்க்கிற இடத்திலோ வராத ஒருத்தருக்கு தான் இறுதி ஒப்பந்தமாக கொடுத்திருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய இப்போது தற்போது இலாக்கா இல்லாத அமைச்சர் என்று இவர்கள் பீற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பினாமி பேர்ல மே மாசம் 10ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. கொடுத்தீங்கல்ல, அந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனையாவது முன்னாடியே பண்ணி வச்சிருக்கலாம்ல. அந்த கொடுக்கப்பட்ட 275 வாகனங்களில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வாகனம் ஒரே நாளில் அல்லது ஒரு வாரத்தில், ஒரு மாத காலத்திற்குள்ள யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துல 275 ஈச்சர் வாகனத்தை வாங்கி இருக்கிறார். ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கார். வாங்கி பதிவு மே 15ஆம் தேதி பண்ணி வச்சிருக்காங்க. டெண்டர்லாம் முடிச்சு பிறகு வண்டி வாங்குறாங்க, வாங்கி வச்சிருக்காங்க. இதுல மட்டும் 275 குறைஞ்சபட்சம் ஒரு 30 40 லட்சம் போட்டுங்க ஒரு வாகனம். இதுல மட்டும் சரி, இந்த விஷயம் தான் இப்படி இருக்கேன்னு அந்த ஆதாரத்தை எல்லாம் ஒரு மனிதர் எனக்கு அனுப்புறார், வச்சு செஞ்சு வச்சிருக்கோம். உங்களுக்கான ஆதாரம்லாம் தயாராயிட்டு. இந்த பதட்டம் ஏன் வருகிறது? அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலுக்காக இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சூறையாடி இருக்கிறார் என்ற பதட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு.
போராட போறாங்க. அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தணும். இப்ப போராட போறாங்க. என்ன போராட்டம் தெரியுமாண்ணே? செந்தில் பாலாஜியினுடைய ஊழல் சரியானதுதான், அவரை கைது செய்தது சரிதான் அப்படின்னு ஒரு பெரிய கண்டன போராட்டம் நடக்க போகுது. எப்ப நடந்த ஊழல்? அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலை ஆதரித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. இதான் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்திய மக்களுக்கு சரியான தண்டனை. அவங்க ஊழல் அவங்களே அங்கீகரிக்கிறது இருக்கு பாருங்க, உலகத்திலே கிடையாது. உலகத்திலே அதுல குறிப்பா திமுகவினுடைய 13 கட்சிகள் ஆதரவு நிலைப்பாடு, விசிக தொடங்கி வைகோ தொடங்கி இந்த 2 ஆண்டுல பதவியேற்ற இந்த 2 ஆண்டுல மேகதாதுல அணை கட்ட போறேன்னு சொல்றாங்களே, அதுக்கான போராட்டம் நடந்ததா? பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாயிகள் நிலத்தை பிடுங்கி ஒரு ஏர்போர்ட் நிறுவனத்துக்கு கொடுக்க போறாங்களே, அதற்கான போராட்டம் நடந்ததா? பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது, அதற்கான போராட்டம் நடந்ததா? விலைவாசி உயர்வாயிடுச்சு, அதற்கான போராட்டம் நடந்ததா? மின் கட்டணம் ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, எதற்கான போராட்டம் தெரியுமா? செந்தில் பாலாஜி அதிமுகவில் அடிச்ச கொள்ளை சரியானது இல்லை, நீங்க தப்பா சொல்றீங்க என்று திமுக போராட போகுது. திமுக கூட்டணி கட்சிகள் போராட போகுது. நாடு எந்த நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? எந்த நிலைமையை நோக்கி? இந்த இடத்தில் ஒரு நூலகம் இல்லை, ஆனா 3 சாராய கடைகள் இருக்கிறது. ஒரு அப்பாவுக்கு பையன் குடிச்சா பிடிக்கல, மருமகன் குடிச்சா பிடிக்கல. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் குடிக்கிறீர்களோ அதே போன்றுதான் உங்கள் பிள்ளை உங்களுக்கு தெரியாமல் குடித்துக் கொண்டிருக்கிறான். ஆமாங்க, எல்லாரும் என்ன சொல்ற, நாங்கெல்லாம் ரொம்ப கௌரவமான குடும்பம் பேசுகிறோம், நாங்கெல்லாம் மிக தகுதி வாய்ந்த குடும்பம் என்று பேசுகிறோம். ஒரு வீட்டில் பொண்ணு பார்க்க வர்றாங்க, தன் மகளை பார்க்க வர்றாங்க, தன் அக்காவை பார்க்க வர்றாங்க, தன் தங்கையை பெண் பார்க்க வர்றாங்க. போன உடனே என்ன வார்த்தை கேட்குறீங்க? என்ன வார்த்தை கேட்குறீங்க? மாப்பிள்ளை குடிப்பாரா? ஏதாவது கெட்ட பழக்கங்கள் உண்டா? கேட்கிறோமா இல்லையா? எவ்வளவு விசாரிக்கிறோம். அவன் உங்கள் சாதிக்காரன் தான், உங்கள் மதத்துக்காரன் தான், உங்கள் சொந்தக்காரன் தான், உங்கள் பங்காளி தான், இருப்பினும் விசாரிக்கிறோம். அவன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் குடிப்பானா? நம் வீட்டில் இருக்கின்ற பெண்ணை கொடுக்கின்ற போது ஒரு குடிகாரனுக்கு பெண்ணை கொடுக்க கூடாது என்று சொல்கிற நீங்கள் எப்படி ஆச்சரியாரத்தை அந்த சாராயம் விற்கிறவனுக்கு கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்குறீங்க? சாராயம் விற்கிறவன் நாடு நடத்தினால் நாடு இப்படித்தான் குட்டிச்சோகராக போகும் என்பதற்கு ஆக பெரும் உதாரணம் தான் இந்த திராவிட மாடல் அரசு. என்ன நடந்துருச்சு? நீங்க ஓட்டு போடுறீங்க. 35 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்திருக்கீங்க. 35 ஆண்டு காலம். இப்ப இந்த 2 வருஷத்துக்கு சேர்த்து 37 ஆண்டு காலம். என்ன மாறிடுச்சு உங்க வாழ்க்கை? நான் பரம்பரை உதயசூரியன் பேசுறோம். சரி, திமுக நிர்வாகி இருந்து விட்டு போங்கள். என்ன மாறிடுச்சு? நீங்கள் நடந்து போகின்ற சாலை, குடிக்கின்ற தண்ணீர், படிக்கின்ற கல்வி, நல்ல மருத்துவம் ஏதோ ஒன்று மாறிவிட்டது. பெண்களுக்கான பாதுகாப்பு, படித்தவனுக்கு வேலை, என்ன கிடைச்சது? ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க போராடணும். இந்த நாடு எவ்வளவு கொடுமை வாய்ந்த நாடு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, அது இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு படிக்கும் போதெல்லாம் தூங்க விட மாட்டீங்க, நண்பர்களோடு பேச விட மாட்டீங்க, சொந்தக்காரங்க வீட்டு தேவைக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்க. ஒரு திரைப்படம் ஓடுது அப்படின்னா அதை ஒரு அரை மணி நேரம் பார்க்க விட மாட்டீங்க. அப்படியெல்லாம் படிக்க வச்சு உங்க வீட்டு பிள்ளை எங்க வேலை செய்யுது? ஆர்டிஓ ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களா? வருமான வரித்துறையில், வருவாய் அலுவலகத்தில், விஏவா, ஆர்ஐயா, இன்னும் அரசு பணியிடங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் வேலை செய்யுது அவங்க பிள்ளை. ஜவுளி கடையில் வேலை பார்க்குதுங்க, வயிறு எரிகிறது. ஜவுளி கடையில், நகை கடையில் 8 மணி நேரம் நின்று கொண்டு வலியை சகித்துக் கொண்டு, அதுவும் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலத்தில் கூட நின்று கொண்டு வேலை பார்க்கிறா. யார் காரணம் நினைக்கிறீங்க? இந்த மோசமான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்த பெற்றோர்கள் நீங்க தான் காரணம். நீங்க தான் காரணம். இல்லைன்னா நாங்கெல்லாம் ஏன் வந்து தெருவில் என்ன கத்துறோம்? ஏன் கத்துறோம்? ஏன் நாம் தமிழர் கட்சி இளைய தலைமுறை பிள்ளைங்க வந்து சேர்றாங்க தெரியுமா? அவனுக்கு நாடு எந்த சூழலை போய் கொண்டிருக்குன்னு தெரியுது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வர்றாங்கன்னா, அந்த நாடு மக்களிடமிருந்து வரி வசூலித்தாலும் சரியான சாலை தர்றான், குடிக்கின்ற முறையாக தண்ணி தர்றான், நல்ல கல்வி தர்றான், படிச்சவன வேலை வாய்ப்பு தர்றான். அவன் நாட்டில் உள்ளவர்கள் போக வெளிநாட்டில் இருந்து வருபவர்களுக்கும் வேலை தர்றான். இந்தியாவில் வளர்ந்த நாடு, ஈடில்லாத ஆட்சி, 2 ஆண்டே சாட்சி. ஒரு வெளிநாட்டுக்காரன், ஒரு அமெரிக்காக்காரன், ஒரு ஜப்பான்காரன், ஒரு சிங்கப்பூர்காரன், ஒரு நைஜீரியாக்காரன் எவனாவது ஒருத்தன் இந்தியாவில் வந்து வேலை பார்க்கறானா? ஈடு இல்லாத ஆட்சி வேலை பார்க்கறானா? பொண்டாட்டியை விட்டுவிட்டு பிள்ளையை விட்டுட்டு எவ்வளவு கொடுமை. கல்யாணம் பண்ணி 25 நாள்ல அவர் சிங்கப்பூர் போயிடுறாரு. இது எதுக்கடா கல்யாணம் பண்றான்னா ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 25 நாட்கள், 25 நாட்கள் அந்த பொண்ணு கருவுத்துடும். ஃபோனில் சொல்லும். இன்னைக்கு பல பேர் குடும்பமே ஃபோனில் தான் நடத்துகிறாங்க. ஃபோனில் நான் கருவுற்றிருக்கிறேன் அப்படின்னு. அந்த குழந்தை வளர்வதிலிருந்து, அந்த தொடு உணர்வதிலிருந்து எது ஒன்றும் அந்த தகப்பனுக்கு தெரியாது. அவன் என்ன பாடுபடுறா எதுவும் தெரியாது. குழந்தை பிறந்துடும். அப்பவும் ஒரு வீடியோ காலில் தான் பார்ப்பார், கான்ஃபரன்ஸில் தான் பார்ப்பார்.
அவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரெல்லாம் கூடி நின்று வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு மொத்தமாக பேசிக்குவாங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அது பிரிக்கேஜ் போகும் 2.5 வயசு. அப்ப வருவார் அப்பா. அப்பா என்று புரிய வைக்கவே 5 நாட்கள் ஆகும். ஆனாலும் சகித்துக் கொண்டு போங்கள். அதிமுக அவங்களுக்கு நாங்க வாக்கு செலுத்துறோம். அப்படியே மேல இருந்து தங்கமா கொட்டோம். இப்ப பூசாவணி கிளம்பி இருக்கு பிஜேபி. அவர் என்னன்னா மோடி த பாஸ் அப்படிங்கிறாரு. இந்த ஆள் என்ன அமித்ஷா வந்து என்ன சொல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தான் பிரதமராக வரணுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற பிரதமர் சல்லி பிசாக்கு பெற மாட்டான்னு அர்த்தம். அவங்களே தான் சொல்லி தெரியுறாங்க. சாதியாக நம்மளை பிரித்து வச்சிருக்கிறாங்க. சாதியாக நீங்க தேவராகவும் தேவேந்திரராகவும் பறையராகவும் பள்ளராகவும் செட்டியாராகவும் கோணாராகவும் நீங்கள் என்றைக்கு நினைத்தீர்களோ அன்றைக்குத்தான் ஒரு தெலுங்கன் உங்களை ஆட்சி செய்தான். அன்றைக்குத்தான் மலையாளி ஆட்சி செய்தார். அன்றைக்குத்தான் கன்னடன் ஆட்சி செய்தார் உங்களை. நீங்க என்றைக்கு இந்த சாதியை விட்டொழித்து தமிழன் என்று நிற்கிறீங்களோ அன்னைக்கு நிச்சயம் இந்த தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆழ்வான். அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். எதுக்கு நாங்க கத்துறோம்னு நினைக்கிறீங்க? எதுக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி சொல்லுங்க? இந்தியாவில் ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோன்னு ஒரு கட்சி காங்கிரஸ். உண்மையிலேயே அந்த கட்சியை தொடங்கினது காங்கிரஸ்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களோ இந்தியாவில் உள்ளவங்களோ இல்லை, வெள்ளக்காரன் தொடங்கிய அமைப்பு. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி. இந்தியான்னு ஒரு தேசமே கிடையாது. இது ஒன்றியம். அந்த ஒன்றியத்துக்குன்னு ஒரு பெரிய நாடு, அதுக்கு ஒரு பெரிய கட்சி என்று தேசிய கட்சின்னு கட்சிகள் வச்சிருந்தீங்க. அப்புறம் திராவிடர் முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் திராவிடர்களே கிடையாது தெரியுமா? இல்லாத திராவிடரை முன்னேற்றுவதற்கு ஒரு கழகம். அதுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இத்தனை கழகங்கள் வந்தது இல்ல. ஏதாவது ஒரே ஒரு கிராமம் ரொம்ப விட்டுருங்க, உங்கள்கிட்ட காசு இல்லை பாவம், ஒரே ஒரு கிராமத்தை குடிசைகளே இல்லாத பகுதியாக மாற்றி கொடுத்துட்டீங்களா? குடிசைகளே இல்லாத பகுதியாக, சாதி மத பேதமற்ற ஒரு பகுதியாக இந்த சமத்துவபுரம்னு ஒன்று கட்டி விட்டாங்கண்ணே. அதில் எல்லா சாதியினரும் இருப்பாங்க அப்படின்னு சத்தியம் மட்டும் சொல்லுங்க. அந்த சமத்துவபுரத்தில் எல்லா சாதியினரும் இருக்காங்களா? ஆதி தமிழ் குடி மக்களை ஒதுக்கி வைப்பதற்கென்றே சமத்துவபுரம் என்று ஒன்றை கட்டுறீங்களா இல்லையா? நீங்க அந்த இடத்துல முதல்ல வீடு வைக்கும்போது என்ன வச்சிங்க? ஒரு ஐயர் ஒருத்தர் வச்சிங்க, இன்னொரு மாற்று சமூகங்களை ஒரு வீடு வச்சிங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களும் அங்கே தான் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அடுத்த நாளே அந்த வீட்டை விற்பனை செய்து விட்டு அவன் தெருவுக்கு வந்துட்டான். இப்ப நீங்க சமூக நீதி பேசுற கட்சி தானே? இப்போ சமூக நீதி பேசுறது தானே? செந்தில் பாலாஜி கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர்கிட்ட ஒரு அமைச்சரவை பிடுங்குறீங்க, எடுத்தீங்க. அவர் தான் தப்பே செய்யல, ஏன் அமைச்சரவை பிடுங்குறீங்கன்னா ஒரு பதிலும் இல்லை. அவர் தான் நல்லவர் தானே. 10 நிமிஷம் உரையாற்றாருங்க முதலமைச்சர், மக்களை பேசுறாரு 10 நிமிஷம். செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்றோ, செந்தில் பாலாஜி உத்தமர் என்றோ, செந்தில் பாலாஜி நல்லவர் என்றோ அந்த 10 நிமிடத்தில் அந்த மனுஷன் பேசவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் ஐயா ஸ்டாலினை நான் பாராட்டுறேன். அம்பிட்டு உண்மையா பேசியிருக்காரு. ஆமா, ஒரு இடத்துல கூட சொல்லலைங்க செந்தில் பாலாஜி நல்லவர், அவர் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்குன்னு சொல்லவே இல்லை. மாறாக பிஜேபி எங்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை கொட்டி வருகிறது. நாங்கள் அடிச்சா அடிப்போம், உதைச்சா உதைப்போம். அதுக்கு தான் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஏன் அவர் வரும்போது நீங்க கருப்பு கூட பிடிக்காம வெள்ளை கூட பிடிச்சீங்கன்னா அது வேறு, இது வேறு. நல்லா அடி வேறு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு மிக மோசமான போக்குங்க தமிழ்நாட்டு அரசியல், மிக மோசமான போக்கு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் நீங்கள் வைத்துக் கொள்ளவே முடியாது. ஏன்? உங்களுக்கு விலை பேசி உங்கள் வாக்கை வாங்கி விட்டார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுத்துத்தான் வெல்ல முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி வச்சிட்டாங்களா இல்லையா? நீங்கள் என்ன செய்றீங்க? ஏதோ ஆடு மாடை காசு கொடுத்து வாங்குவது போன்று உங்கள் வாக்கையும் எங்களுடைய வருங்கால வாழ்க்கையும் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்களா இல்லையா? என்ன நல்லது பண்ணிட்டாருன்னு திமுக வாக்கு செலுத்தி வெல்ல வச்சோம்? என்ன நல்லது பண்ணிட்டாங்கன்னு உங்கள் குறைகளை குற்றங்களை தேடி வந்து கேட்கிறாங்களா? தோல் மீது கை போட்டு அண்ணா வாங்கண்ணா, என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு, அம்மா வாங்க, உங்கள் பகுதியில் என்ன பிரச்சனை, ஒரு அமைச்சர் அப்படி பேசிட்டா சொல்லுங்க, நாங்க கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிடுறோம். பேசும்போது எப்படி பேசுறாரு தெரியுமில்ல அமைச்சர் பொன்முடி? ஓசி பஸ் பெண்கள்கிட்ட இவங்க போட்டாங்க பாருங்க, பெயிண்ட் அடிக்க காசு இல்லாத வருது, வேண்டாம். முன்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக், பின்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக். அந்த பஸ்ஸுக்கு என்னன்னா கண்டுபிடிக்கணுமா? முன்னாடி இருந்து பார்க்கும்போது பெண்களுக்கு அது இலவச பேருந்துன்னு தெரியணுமா? பின்னாடி இருந்து அப்ப சைட்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு பெயிண்ட் அடிக்க காசு இல்லை. ஒரு பேருந்தை விட்டு பெண்களுக்கெல்லாம் இலவசம். உடனே நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் போய் டெய்லி 7 ரூபா மிச்சமாகுதுங்க, அதனால போய் ஓட்டு போட்டு வந்துட்டோமுங்க. 14 ரூபாய் நம்ம மானத்தை ஏழை போட்டு கொடுத்துருதா இல்லையா? கேட்கிறார்கள் ஓசி பஸ்ஸுன்னு. எவ்வளவு தைரியம்! எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போ செப்டம்பர் மாதம்
பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்கள் எல்லாருக்கும் வழங்கிடுவாங்க. பாருங்க, இந்த பைக்கில் போகிற அம்மாக்கெல்லாம் கிடையாது, நிஜமாக கிடையாது. ஆமாம், தகுதி அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு தருவோம். என்னன்னு 2,20,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கிறது. அவங்க பதவி அடிச்சு வருவாங்கன்னு பார்த்தா போயிட்டு இருக்காங்க. 2,20,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு. அதுல நாங்க 1 கோடி பேருக்கு தான் தருவோம். பாக்கி 1,20,00,000 குடும்பங்களுக்கு பெண்களுக்கு தகுதி, சரியான தகுதி இருக்கா நாங்க செக் பண்ணி தான் கொடுப்போம். எப்படிங்க செக்கிங் பண்ணுவீங்க? ஏற்கனவே லிஸ்ட் போயிடுச்சு. திமுகவினுடைய மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், அவரோட சம்பந்தி, அவரோட பங்காளி, கிளை பொறுப்பாளர்கள், சாமானியனுக்கு இல்லை. மாசம் 1000 ரூபா. அதுலயும் நம்ம பெண்கள்லாம் அவரை ஐயா ஸ்டாலின் நான் அண்ணன், நீங்க எல்லாம் தங்கச்சி, ஒரு தாய் வீட்டுக்கு நீங்க சும்மா திரும்பி போயிடக்கூடாது என்பதற்காக மாசம் 1000 ரூபாய் உங்க வீட்டு செலவுக்கு வச்சுக்கிறேங்க. இதை வச்சு உங்களுடைய அரிசி பருப்பு செலவை பார்த்துக்கங்க. வீட்டுக்காட்ட போய் கையேந்தி 1 ரூபா கேட்காதீங்க என்று அவர் பேசுகிறார். நான் என்ன கேட்கிறேன், ஒரு நாளைக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற காசு எவ்வளவு? காலையில் 1 கோட்டரு, சாயந்தரம் 1 கோட்டரு. மொத்த தயாரிப்பு விலை 40 ரூபா தான். ஆனால் நம்ம 150 ரூபா. இந்த அண்ணன் வயிறு சொல்லிட்டு போன மாதிரி எக்ஸ்ட்ரா 10 ரூபா, 160 ரூபா. 2 கோட்டரு 320 ரூபா. அப்புறம் இந்த சைட் டிஷ்ஷு, அப்புறம் இந்த கப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து 400 ரூபா. நிறைய பேர் மனசுக்குள்ள ஓடுது, இந்த புள்ள கணக்கு கரெக்டாக சொல்லுது. எம்புட்டு பேர்ட்ட விசாரிச்சிருக்கேன் தெரியுமா? 50 பேர்ட்ட விசாரிச்சிருக்கேன். 400 ரூபா ஒரு நாளைக்கு. மாதம் 30 நாள். முன்னாங்க ஏமாந்தது ஆச்சு 12,000 ரூபா. 12,000 ரூபாயை உங்கள்கிட்ட மாசம் வாங்கிக்கிட்டு 1000 ரூபாயை உங்கள் வீட்டு பெண்களுக்கு நாங்கள் தருகிறோம். எப்படி பார்த்தாலும் 11,000 ரூபாய் கம்பெனிக்கு லாபம். அவ்வளவுதான் திட்டம். வேற என்ன திட்டம் இருக்கு? நாங்கள் என்ன கேட்கிறோம், இந்த பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்காத, இந்த பேருந்து இலவச நீ தர வேண்டாம். என் தன்மானத்தை குறைத்து நான் மதிப்பிட விரும்பல. இந்த 100 நாள் வேலை திட்டம், பேன் பார்க்கிற திட்டம் எனக்கு வேண்டாம். மாறாக இதே திட்டத்தின் கீழே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை கொடு, ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடு. நான் சம்மாந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். அந்த பஸ்ஸுக்கு எடுக்கிற 7 ரூபாய் டிக்கெட்டை நான் எடுத்திருக்கேன். மாசம் 1000 ரூபாய் எனக்கு தரல, அதை நான் பேங்க்ல எனக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த குடிக்கடை நடத்துற பாரு, மாசம் 12,000 ரூபாய் என்கிட்ட இருந்து பிடிங்கிற குடிக்கடை, அந்த குடிக்கடையை மூடு, என் வாழ்க்கையை நான் பார்த்து கொடுக்குறேன். அவ்வளவுதானே? இதுல பாதி பேருக்கு கொலை நடுங்குது. இந்த புலப்பாட்டுக்கு நான் பண்ணதுல இது குடிக்கடை மூடுன்னா எனக்கெல்லாம் கை நடுக்குமாமா, நான் என்ன செய்யறது? உங்க மனசுல ஓடுறது எனக்கு அப்படியே கேட்குதுன்னு கேட்குது. நாங்கள் சொல்றோம், நாங்கள் வந்தா நிரந்தரமா மதுக்கடை மூடுவோம், சாராய கடைகளை மூடுவோம். நீங்கள் 100 ஆண்டு காலம் நலமுடனும் வளமுடனும் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்வதற்கான அமிர்தத்தை நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஆமாண்ணே, பார்க்கடலை கடைஞ்சியாவது, வாசுகி பாம்பை கொண்டு வந்தாவது, அந்த மலையை உருட்டியாவது உங்களுக்கு நாங்கள் அமிர்தத்தை தருவோம். ஒரு தேவரும் பிடிங்கிட்டு போக முடியாது எங்கள்கிட்ட. நாங்களே பெரிய அசுரர் கூட்டம், எங்கள்கிட்ட பிடிங்கிட்டே போக முடியாது. பல பேருக்கு அமிர்தத்தை தருவீங்களா? ஆமா தருவோம். பனையிலிருந்து இறக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய கல்தான் உலகத்தின் ஆக பெரும் உணவு பானம். அதை மதுபானமாக்கி கல்லாக்கி சந்தில பொந்தில விற்க வச்சுட்டு கள்ள சாராயத்தை கடை போட்டு வித்துட்டு இருக்காங்க. கள்ள சாராயத்தை ஏன் யாருக்கும் தெரியாம காட்சி எங்கேயாச்சும் ஒரு மூலையில வித்தா அது கள்ள சாராயம். அரசாங்கமே ஆள் போட்டு கடை போட்டு நடத்தி வித்தா அதுக்கு பேர் நல்ல சாராயம். தமிழ்நாட்டோட அரசியல் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல், தமிழரோட வாழ்வியல். அறம் வாய்ந்த பிள்ளைகளா இருந்தோமா இல்லையா? இப்படியா இருந்தோம்? 5க்கும் 10க்கும் கையேந்த விட்டுட்டு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலமாக ஏழைகளின் சின்னம் ரெட்டல, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். சரி, 35 ஆண்டுகளாக நான் ஏழை, என்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போன ஒருத்தம் கூட ஏழையா இல்லையே? ஏன்? நீங்கள் ஏழைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிய திட்டம். அதை உடைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய பெரிய திட்டம். ஏன்? ஏழை என்ற சொல் இருக்கும் வரைக்கும் தான் வறுமை இருக்கும். வறுமை என்ற சொல் இருக்கும் வரைக்கும் தான் நீங்க காசு கொடுத்தா வாங்குவீங்க. அந்த காசை வாங்குகின்ற வரைக்கும் தான் இந்த கள்ளத்தனமான அரசுகள், திமுக அரசு, அதிமுக அரசு, லஞ்ச அரசு, ஊழல் அரசு பெருகும். அதை உடைப்பதற்கான வேலை தான் நாம் தமிழர் கட்சி செய்யுது. நாங்கள் ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம், மாறாக உங்களுக்காக நாள் முழுக்க உழைக்க காத்திருக்கிறோம் என்ற ஒரு கூட்டம் வந்தோம். ஏன்? உங்களை போன்று நாங்களும் பாதிக்கப்பட்டோம், படித்தோம், வேலை கிடைக்கல,
ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனா ஒரு கையெழுத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தா தான் கையெழுத்து போடுவேன்னு சொல்றான். எப்படி நீங்க அதை ஏத்துக்குவீங்க? எப்படி ஏத்துக்குவீங்க? ஒரு கையொப்பத்துக்கு நான் 100 ரூபாய் ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்னா 1000 ரூபாய் நம்ம வாங்கினதுனால. இனிமேல் அந்த பணத்தை நாம் வாங்கக்கூடாது, கொடுக்க கூடாது. இந்த அரசியல் சும்மா சாதாரண அரசியல் இல்லைங்க. இது ஏதோ அரசியல்ல ஒரு முதலமைச்சர் ஆகணும், ஒரு அமைச்சர் ஆகணும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அதுக்காக வந்தவர்கள் நாங்கள் அல்ல. அதனால்தான் எங்க மருத்துவர் சொல்லும்போது நாங்க இன்னொரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான அரசியல் புரட்சி என்ற தத்துவத்தை நாங்கள் வைத்திருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலம் எங்களுடையது, இந்த வளம் எங்களுடையது, அதை பாதுகாக்க வேண்டிய ஆக பெரும் பொறுப்பு தமிழர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமையை புரிந்தவர்களாக நாங்க நிக்கிறோம். ஏன்? நாம் தமிழர் கட்சி தாங்க. நீ மலையை கொள்ளை எடுத்துக்கொண்டு ஆளும் கட்சி செல்கிறது, எதிர்கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக நீங்க பலம் கொடுத்ததனால் தான் நாங்கள் இன்று வரை அந்த மலைகளை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மணலை கொள்ளையாக அள்ளி கொண்டு போகிறான். நாங்கள் வழக்கு போட்டு அதை தடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக ஒரு சில பகுதிகளில் மரங்களை வெட்டி சாய்க்கிறான். 8 வழி சாலை, 10 வழி சாலை இருக்கின்ற போகின்ற கிராமங்களுக்கு சாலை இல்லை, ஆனால் விரைவு சாலைகளை போட்டுக் கொண்டிருக்கிறான். அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் வாக்கு செலுத்துங்கள், செலுத்தாமல் போங்கள், ஆனால் அடுத்த தலைமுறைக்கான நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து வைக்காது நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் விலகாது. ஒவ்வொரு முறையும் கெஞ்சினவங்க, நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாக்காளர் ஒரு வேட்பாளர் வருகிறார், ஒரு வாக்காளர் என்ற முறையில் இந்த நாட்டினுடைய அரசியலை, அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற மனிதனாக நாம் சிந்தித்ததுண்டா? நல்லவரா, இவர் படித்தவரா, இவர் பண்புள்ளவரா, படிக்கவே இல்லை என்றாலும் என் நிலைமை புரிந்தவரா, என் மண்ணையும் என் மக்களை பற்றி இவருக்கு தெரியுமா, எனது கல்வி, எனது அதிகாரம் பற்றி இவருக்கு தெரியுமா, எனக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பாரா, இந்த மண்ணில் என்ன மகசூல் நடக்கிறது என்பதையாவது புரியுமா, என் வலி நிறைந்த வார்த்தைகளை சட்டமன்றத்தில் பேசுவாரா, எனக்கான என்ன விடயங்களை இவர் செய்வார் என்று என்னைக்கு ஓட்டு போட்டிருக்கோம்? என்னைக்கு ஓட்டு போட்டிருக்கோம்? என் கட்சிக்காரர் என்று ஓட்டு போட்டீங்க, என் சாதிக்காரர் என்று ஓட்டு போட்டீங்க, என் சின்னம் என்று ஓட்டு போட்டீங்க, இலவச திட்டங்களை அறிவிச்சார் என்று ஓட்டு போட்டீங்க, இறுதியாக பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போட்டோம். மொத்தமா நாமளே கரப்ட் ஆயிட்டோம். நாமளே மக்களே கரப்ட் ஆயிட்டோமா இல்லையா? லஞ்ச ஊழல் அதிகாரி செஞ்சா பிடிக்கல, ஆனா ஓட்டுக்கு நாம லஞ்சம் வாங்கும் போது நமக்கு அருமையா இருக்கு. ஈரோடுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல் வந்தப்ப ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாங்க. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபானா எவ்வளவு பணம்? எவ்வளவு பணம்? எங்க வச்சிருந்தாங்க இந்த பணத்தை எல்லாம்? யாருடைய பணம்? எங்க இருந்து வந்தது இந்த காசு? உங்கள்கிட்ட இருந்து தான் வந்தது, உங்க பணம் தானே. எல்லா அமைச்சரும் கல்வி நிலையங்கள் வச்சிருக்காங்க, எல்லா அமைச்சரும் மருத்துவமனைகள் வச்சிருக்காங்க. இவங்க எப்படிங்க அரசு கல்வியை ஊக்குவிப்பாங்க? அரசு பள்ளிக்கூடத்தை எப்படி அரசு மருத்துவமனையை ஊக்குவிப்பாங்க? நல்ல தரம் வாய்ந்ததாக மாற்றுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வருமானம் போயிருமா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி அரசு பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்தால் பெற்றோர்களுக்கு 15000 ரூபாய் அறிவிக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி, நீங்க என்ன செய்றீங்க? நாங்க தான் மாடல், இந்தியாவுக்கே பெரிய மாடல் நாங்க தான் என்று சொல்றீங்கல்ல. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பெண் பிள்ளைகள் படிக்கின்ற கல்வி நிலையத்தில் பள்ளிக்கூடத்தில் கழிவறைக்கு கதவில்லை, ஆனாலும் இவர்கள் பீத்திக் கொண்டு திரிகிறாங்க. ஈடில்லாத ஆட்சி, 2 ஆண்டே சாட்சி. இதற்கெல்லாம் காரணம் யார்? நீதிமன்றத்தில் ஒரு வாதம் சொல்லுவாங்க, யார் கொலையாளியோ அவங்களை விட கொலைக்கு உடந்தையா இருக்கிறவங்களுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு. இவர்களெல்லாம் பேச வைத்தது யார்? இவர்களெல்லாம் அதிகாரத்தில் ஆழ்த்தியது யார்? இவர்களெல்லாம் இந்த மாதிரி அக்கிரமக்காரர்களுக்கு நீங்க ஆரத்தை எடுப்பாங்க பாருங்க. அதை நான் தேர்தலில் போட்டிட்ட போதுன்னு எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாளே தொலைச்சிட்டேனே. மக்கள் போராட்டத்தினால என்னுடைய கனவு, என்னுடைய வாழ்நாளே தொலைச்சிட்டேன். நம்ம போய் நிற்போம், அந்த மக்கள் நம்மளை பார்க்கும். என் வாழ்நாள ரொம்ப வலி நிறைந்த ஒரு நாள் ஒரு அம்மா கிட்ட போயினே துண்டறிக்கையை கொடுக்குறேன். நான் சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். துண்டறிக்கை கொடுத்து அந்த அம்மா வாங்கலாம், வாங்காமையும் விட்டுடலாம், இல்லை நான் ஓட்டு போடுவேன் போட மாட்டேன்னு எதனா சொல்லிடலாம். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையே மக்களுக்காக அர்ப்பணிக்கணும், லஞ்சம் ஊழலே இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை அமைக்கணும், பணக்காரன் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் என்பதை உடைக்கணும்,
பெண்களுக்கு வாய்ப்பே இல்லாத இடத்தில் பெண்ணுடைய உறுப்பினராக, அந்த பெண் இனத்தினுடைய ஒரு ஆற்றலாக நாம் நிக்கணும்னு பெரிய கனவுகளோடு ஒரு இடத்துக்கு போறோம். அந்த அம்மா வாங்குச்சு, அப்படி பார்த்துச்சு, தூரத்தில் அப்படி பார்த்துச்சு, பார்த்துட்டு அப்படியே என் கையில் அப்படி கொடுத்துட்டு, நான் இதை வச்சிருந்தாலும் கீழே தான் போடுவேன், போ. ரொம்ப உண்மையிலேன்னு எதற்காக நாம் போராடணும்? எதற்காக போராடணும்? ஒரு மாவட்ட ஆட்சியர் பணிக்கு போகணும் அப்படின்றதுக்காக படித்து கொண்டிருந்த என் மீது நான் பைலபிள்னு பிணையில் வெளியில் வர முடியாத வழக்கை பச்சிலும் குழந்தைய கையில் எடுத்து வச்சிருக்கும் போது வாங்கினேன். என் வாழ்க்கை கனவே தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அப்படிப்பட்ட நம்மளை இந்த மக்கள் இவ்வளவு மோசமாக புறக்கணிக்கிறது என்ற ஒரு வலி ஒன்று. ஆனாலும் நம் மக்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அப்படின்னு வந்துட்டேன். ஆனால் அதே நாளில் அந்த ஊரில் கொள்ளையடிச்சு மணல் கொள்ளை நடத்தி ஓட்டுக்கு பணம் கொடுத்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை வழக்கு கூட இருக்கின்ற ஒரு மனிதருக்கு ஆரத்தி எடுக்கின்ற மக்களை அன்று நான் பார்த்தேன். உண்மையிலேயே அன்னைக்கு தான் எனக்கு வலியும் வேதனையும் அதிகமாக இருந்தது. ஏன் இது போன்ற ஒரு மோசமான சூழ்நிலையை அடுத்த தலைமுறைக்கு ஒருபோதும் உருவாக்கி விட்டு போகவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் விடாப்படியாக இந்த களத்தில் நின்று நல்ல தலைமுறை உருவாக்கணும் அப்படின்னு துணிஞ்சு இந்த களத்தில் நிற்கிறோம். கொலைகாரர்களுக்கு ஆரத்தி எடுக்கிறோங்க, மாலை அணிவிக்கிறோம். அவர் காலையில வர்றேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வருவார். அது வரைக்கும் ஒரு 2000 ஓவா, அந்த 2000 ஓவாவுக்கு ஒரு குடம், அதில் ஒரு செம்பு, அதில் ஒரு மாவிலை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பெண்கள் வரிசையில் நிற்கணும். என்ன மாதிரியான போக்கு பாருங்க. 10,000 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், 10,000 பள்ளிக்கூடங்கள் மூடுகின்ற தருவாயில் இருக்கு. காசு இல்லைங்க, காசு இல்லை. ஆனால் 80 கோடிக்கு சிலை எங்கிருந்து வருது பணம்? நான் வச்சே ஆவேன். கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. எங்க அண்ணன் நான் உடைச்சே ஆவேன். அதற்கான வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட போக்கு பாருங்க. மக்களுடைய வரிப்பணம் முழுமைக்கும் திமுகவினுடைய சொத்தாக மாறி போய் கொண்டிருக்கிறது. அந்த சொத்தை எல்லாம் பிடுங்கின்ற வேலையாகத்தான் நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தில் காலூன்ற வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். ஒருத்தன் இனிமே மக்கள் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுங்க. ஒருத்தன், இது ஒரு பெரிய பாடம். ஒரு அமைச்சர் ஒரு நாளைக்கு அவருடைய வருமானத்தை கணக்கிட்டு பாருங்க. ஒரு பார்ல 2000 ரூபா, 20,000 ரூபா, 6000 பார்கள். அதை விட என்னன்னா, இந்த சரக்கு வாகனம் சொன்னேன்ல, ஏற்றிட்டு வர வாகனம், அது ஒரு பெட்டிக்கு 21 ரூபா 33 காசு. அரசு வழங்கக்கூடிய தொகை ஒரு பெட்டிக்கு 21 ரூபா 33 காசு. ஆனால் அந்த பெட்டியை இறக்கும் போது வாய்மொழி உத்தரவாக கூடுதலாக 10 ரூபா ஒரு பெட்டிக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6000 மதுக்கடையிலும் இறக்கக்கூடிய பெட்டிகளுக்கு 10 ரூபாய் என்று ஒரு நாளைக்கு செந்தில் பாலாஜி அவருடைய தனிப்பட்ட வருமானம் 16 கோடி. 16 கோடி ஒரு நாளைக்கு. இது வாய்மொழி உத்தரவு, யாருக்குமே தெரியாமல் நடக்கின்ற ஒரு ஊழல். அவர் கை செலவுக்குங்க பாக்கெட் மணி 16 கோடி. அவர் 320 கோடியிலையும் வீடு கட்டலாம், 3200 கோடியிலையும் வீடு கட்டலாம், 30,000 கோடியிலையும் வீடு கட்டலாம். ஒரு நாளைக்கு 15 கோடி என்றால் நீங்க காலம்புள்ள தெருக்கோடி ஊர்கதை பேசிக்கொண்டு அரசியலுடைய அது அந்த மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் இவங்க இதுக்குன்னே இருப்பாங்க. அந்த கட்சியினுடைய தலைமையை ஒண்ணுமே சொல்லக்கூடாது. இவங்க அங்காளி பங்காளி குடும்பம் என்ன வேணாலும் பேசலானே, என்ன வேணாலும் பேசலாம். ஏன் அப்படித்தானே பேசுகிறார்கள்? உங்க வீட்டு பெண்ணை தவறாக பேசும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை நாங்க கேள்வி கேட்போம். ஏன் துரைமுருகன் பேசுறாருங்க, திமுகவுக்கு வாக்கு செலுத்தி அத்தனை பேருக்கும் சொல்றேன். துரைமுருகன் ஒரு மூத்த அமைச்சர் பேசுறார், நாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு மாசம் 1000 ரூபாய் தருவோம், பிள்ளைங்களா நீங்க வாங்கிக்கங்க. வாங்கிட்டு என்ன பண்றீங்க, அம்மா கிட்ட போய் கொடுத்துடாதீங்க, அந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க. போர்வை எடுத்து பேசிக்கிட்டு உங்களுக்கு பிடித்த நண்பர்களோடு பேசி கொண்டுருங்க. இல்லைன்னா அம்மாவுக்கு தெரியாம ஆட்டையை போட்டுட்டு, கிளாஸ் ஆட்டையை போட்டுட்டு சினிமாவுக்கு போங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளை அப்படித்தான் நடத்த சொல்கிறீர்களா? ஒரு அமைச்சர் பேசினாரு, எந்த மக்கள் எந்திரிச்சு போறாங்க? நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க தெருவெங்கும் கண்டனத்தை சொல்லியது. எங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் எப்படி தப்பா பேசலான்னு மரணித்து போயிடுச்சுங்க. நம்மளோட போராட்ட குணம்லாம் சுத்தமா மரணித்து போயிடுச்சு. ஏன் பொள்ளாச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்ச அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம் பாருங்க, அன்னைக்கே நம்ம மறந்து போயிட்டோம். நம் மனிதம் செத்து விட்டது.
விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மகன் நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை படம் எடுத்து வச்சுட்டு மிரட்டினா பாருங்க. அதை தெரிந்து வாக்கு செலுத்துனீங்கல்ல, அன்னைக்கே நான் மரணித்து போயிட்டோம். அன்னைக்கே செந்தில் பாலாஜி இவங்க சமூக நீதி பேசுறாங்க. சமூக நீதி செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இருந்து எடுத்துட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சமூகத்தை சார்ந்தவர் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே அந்த துறையை அதே சமூகத்தை சார்ந்த இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் இருந்த அமைச்சர்ல நாசர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அந்த அமைச்சரை விட்டு அவரை தூக்குனீங்கல்ல, உண்மையிலேயே நீங்க சிறுபான்மையின பாதுகாவலர் என்றால் இன்னொரு இஸ்லாமியருக்கு தானே கொடுத்துருக்கணும். ஏன் தரல? உங்க சமூக நீதி கிழிஞ்சு தொங்குற லட்சணம் அது. இந்த போக்கு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான போக்கு. எவர் ஒருவரும் வாழல, எவர் ஒருவரும் வாழல. விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க, மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, மீனவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, வணிகர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் போராடுறாங்க. எல்லாவற்றிற்கும் போராடணும். இப்ப வேற இருக்கிற வைத்தறிச்சல், இது ஒரு பெரிய வைத்தறிச்சல். ஏற்கனவே 30,000 கோடி இருக்குமா போகுமான்றதுனால எனக்கெல்லாம் பயமா இருக்குன்னு. ஏற்கனவே மின்சார கட்டணம், அடுத்த கேஸ் விலை உயர்வு, இப்போ இன்னும் என்னென்ன ஏற்றி தொலைய போறாங்களா படுபாவிங்க. டாஸ்மார்க்கை வேற பிடிச்சி நிப்பாட்டியாச்சு. இந்த 10 நாள் வருமானம் பறி போயிடும். இதை எதில் வச்சு ஈடுகட்ட போறாங்கன்னே தெரியல. மின் கட்டணம் மீண்டும் உயர்வு. உங்க வீட்டிலலாம் மீட்டர் பாக்ஸ் இருக்கா? வீட்டில் தானே வச்சிருக்கீங்க. மின்சாரத்துறை ஏதாவது தனியாக வச்சிருக்கா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மீட்டர் பாக்ஸ் அதுக்கு 70 ரூபாய் நீங்க வாடகை கட்டணும். நம்ம வீட்டில் தானே இருக்கு. எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துருச்சு? ஒரு திமுகவினுடைய கூட்டம் நடந்தது. பெண் காவலர்கள் அங்க பாதுகாப்பு கொடுக்க போனாங்க. அந்த காவலர்களை சும்மா விடலைங்க, அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அவங்க ஓடி போய் கதறாங்க. இந்த மாதிரி பண்றாங்க, என்னன்னு வந்து கேளுங்க. அந்த வழக்கை எடுத்து நடத்தல. திமுக ஆட்சி காலத்தில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் மற்ற பெண்களோட லட்சணம், அவங்க பாதுகாப்பு. எந்த வாழ்க்கையை நம்பி நீங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்க? ஏங்க, நாளைக்கு உங்களுக்கு மழை கிடையாது, மண்ணு கிடையாது. மழை இல்லை அப்படின்னா மழை வர போறதில்ல, உங்களுக்கான நிலம் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எது ஒன்றும் இல்லை. எதை நம்பி அடுத்த தலைமுறை விட்டுட்டு போறீங்க? எதை நம்பி? நீங்க மட்டும் கஞ்சி போட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அதில் ஒரு கரை போட்ட வேட்டியை கட்டி நடந்தால் அதுதான் அரசியலா? அதுதான் அரசியலா? ஒரு ஊர்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்துட்டான். 75 வருஷமா நாங்களும் சாதியை ஒழிக்கிறோம். நீங்க நாங்க தான் சாதியை ஒழிச்சு நட்டுக்கா நிக்க வச்சோம் நீங்க. ஆனா இன்று வரைக்கும் சாதி பார்த்து தான் சீட்டு தரீங்க. இதுவரைக்கும் ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடிய மக்களை நிப்பாட்டிய வரலாறு உண்டா? திமுகல, அண்ணா திமுகல. ஆனா நாம் தமிழர் கட்சி தானே நிறுத்தி இருக்கிறது. உண்மையிலே சமூக நீதி என்று பேசக்கூடிய திராணி உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? நாங்க வந்து தான் பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சோம், சேர்த்து குடிக்கையும் வச்சிங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, மதுரையில் பெண்களுக்கு பார் கட்டி விட்டுருக்குறாங்க. குடிச்சிட்டு ரோட்டில் போய் விடாதீங்க, அது ஒரு மாதிரியா இருக்கும். அதனால தனியாக ஒரு ரூம் கட்டி பப்பு விட்டு வச்சிருக்கேன், அங்கே போய் குடிச்சிட்டு அப்படியே மல்லாந்துரு. இன்னைக்கு எப்படி ஆக்கி வச்சிட்டாங்க? முழு நேரமும் சீரியல், முழு நேரமும். ஒரு கணவர் வீட்டுக்கு போயிருக்காரு, ரொம்ப பசிக்குது, தோசை ஊற்றி கொடுன்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா தோசை கொண்டு விட்டா அது ரொட்டி மாதிரி கருப்பாக இருந்திருக்கு. இது என்ன வித்தியாசமான ரொட்டி பண்ணியா, தோசை தானே கேட்டேன் அப்படின்னா. அங்கே இருந்துட்டு சமையல் கட்டிலேருந்து அந்த அம்மா இல்லைங்க தோசை தான் அப்படின்னுச்சான். அப்புறம் ஏன் கருப்பாக இருக்குது? உள்ளவே பார்த்தா தான் தெரியுது, கல்லை குப்பரை போட்டு சுட்டுருக்காங்க சீரியலை பார்த்துட்டு. சீரியல் அதிகபட்சமாக கிராமப்புற பெண்களில் வேலைக்கு போயிட்டு வந்தா நாடகம், வேலைக்கு போற இடத்துல தெருவில் உள்ள நாடகம், இவ்வளவுதான். தெரியுமாடி உனக்கு? இந்த 3ஆம் நம்பர் செல்வராஜ் பொண்டாட்டி இல்லை, அவன் அங்கே போய் நின்று பேசிட்டு இருக்கிறா. 6 மணி ஆனா மேக்கப் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்பி போறாளுகடி 2 பேரும். இது 100 நாள் வேலையில். வீட்டுக்கு வந்தாக்க இதை விட மோசமான வேலை டிவியில் ஓடிட்டு இருக்கு. கலைஞர் டிவிலையா ஒரு பொண்ணுக்கு 7 புருஷனை ஒரு நாடகத்தில் 7 கதாநாயகம் மாத்துறாங்க. இவ்வளவுதான் கிராமப்புற பெண்கள்
தான் பேசுகின்றது அரசியல் தானா என்ற தெளிவில்லாமலே இருக்கிறாங்க. நல்ல சாலையில போக முடியல என்று நீங்க பேசுவது அரசியல். நல்ல தண்ணி குடிக்க முடியாம குழாயடி சண்டை போடுறீங்க இல்லையா, அந்த சண்டையில இருக்க அரசியல். உங்கள் உரிமைகள் அங்க இருக்கிறது. நாம் அதை கேட்டு பெறவும் நினைக்கிறது இல்ல, கேள்வியும் கேட்கறது இல்லை. அந்த இடத்தில் தான் இந்த லஞ்சக்காரர்களும் ஊழல்காரர்களும் வென்று விடுகிறார்கள். வாக்கு செலுத்திய நாம் தோத்து விடுகிறோம். நீங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெருவுக்கு போட வேண்டிய சாலை 4 இன்ச்சுக்கு போடணும், ஏன் 2 இன்ச்சுக்கு போடுற அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அவன் சாலையை சரியா போட்டிருப்பான். ஏன் இந்த இடத்துல பொது இடங்களா இருக்கு, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு, பெண்கள் வருகிறார்கள், கோயில் அருகாமல் இருக்கிறது, பள்ளிக்கூடம் அருகாமல் இருக்கிறது, இந்த இடத்துல எதுக்கு மதுக்கடை வச்ச என்று நீங்கள் கேள்வி கேட்டிருந்தால் தெருக்கு ஒரு சாராய கடையை திறக்காம இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு முறை கையெழுத்து வாங்கும் போது ஒரு அரசு அதிகாரி 100 ரூபாய் பணம் கேட்பது ஏன் என்று நீங்கள் கேள்வி கேட்டிருந்தால் அவனுக்கு பயம் வந்துடும். என்னோட வரிப்பணம் நீ என்னவாக செலவழிக்கிறாய் என்ற கேள்வி நீங்க சட்டமன்ற வேட்பாளர் உறுப்பினரை கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட வரிப்பணம் முழுமையாக செலவழிக்கப்பட்டு. நமக்கு தெரியுமா ஊராட்சி எவ்வளவு நிதி வருது, அதில் என்னென்ன சாலைகள் போடப்பட்டிருக்கு, எத்தனை குளங்கள் வெட்டப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு குடும்ப அட்டை இருக்கு, அந்த குடும்ப அட்டையில் விநியோகிக்கின்ற பொருள் என்னவா இருக்கு. ஏதாவது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒன்று ரேஷன் கடையில் என்னமோ போட போறாங்க. செறிவூட்டப்பட்ட அரிசி, அது என்ன அரிசி தெரியுமா? நீங்க விளைய வச்ச அரிசி இல்லை. நீங்க நாற்று நட்டு அதை பதியம் போட்டு அதுக்கு களை பறிச்சு அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கு உரம் வச்சு அதில் வர அரிசி இல்லை. அந்த அரிசியை வாங்கிப்போம், அந்த நெல்லை வாங்கிப்போம், அந்த அரிசியை கொண்டு போய் நாங்கள் அரைப்போம், மாவாக்குவோம், மாவாக்கி அதில் 3 சத்துக்களை சேர்ப்போம், செயற்கையாக சேர்ப்போம், சேர்த்து திரும்ப அந்த மாவை கொண்டு வந்து திரும்ப அரிசியாக்குவோம். டெக்னாலஜி. அந்த அரிசி தான் இந்த மாதிரி ரேஷன் கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அதை சாப்பிட்டா யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கண்ணே, சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதான், இதய நோய் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதான், ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. யார் தாண்டா சாப்பிட்றது? இப்போ அம்புட்டு பேருக்கு எல்லாம் இருக்கு. ஏன்? நம்மளுடைய உணவுப் பொருள் முதற்கொண்டு நஞ்சாகி போயிட்டது. உணவுப் பொருள் முதற்கொண்டு உடம்பே இப்போ நஞ்சு உடம்பு தான். ஆண்கள் 3/4 பேர் குடிச்சு கெடுத்து வச்சிருக்காங்க. எங்க அண்ணன் சொன்னது மாதிரி இன்னைக்கு தெரு கருத்தரிப்பு மையம். அப்பெல்லாம் 8 புள்ள 10 புள்ள ஒரு வீட்டில், கேட்டு கேள்வியே கிடையாது, வருஷத்துக்கு 1 டான்னு பிறந்துடும். அதுலேயும் எங்கள் ஆயா சொன்னாங்க, ஏன் ஐயா நீ குடும்ப கட்டுப்பாடே பண்ணிக்கல அப்படின்னு. நான் எங்கள் ஆஸ்பத்திரி பக்கம்லாம் போனேன், போக மாட்டேனே, அளவு ஊசியை குத்திடுவானுவா, ஊசி குத்துறது வலிக்குமா, போகிற போக்கில் குழந்தைய பெற்று போட்டு போயிருக்காங்க, போகிற போக்கில். ஆனால் இன்னைக்கு கரு தரிப்பதற்கென்று 3 மாதத்துக்கு முன்பே ஊசி, தரிப்பதற்கு முன்பே, தரித்த பிறகு அதுலேயும் எனக்கு உண்மையில ரொம்ப பெரிய நரக வேதனையாக இருந்தது. எங்கள் உறவினர் ஒருத்தவங்களுக்கு தொடையில் ஊசி போடுறாங்கண்ணே, தினசரி காலையில் 1 மாலையில் 1, அந்த கருவை உருவாக்குவதற்கு. எவ்வளோ கொடுமை பாருங்க. கோழி அடை வைப்பது போன்று, முட்டையை அடை வைத்து காத்து பெத்தெடுப்பது போன்று 10 மாத காலமும் மருந்திலே ஒரு குழந்தை வளர்ந்து பிறந்தால் அந்த குழந்தை எப்படி ஆரோக்கியமா இருக்கும், எப்படி குழந்தையாக வளரும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளிட்டாங்களா இல்லையா? ஏன்? 2 பிரச்சனை தான் சொல்றாங்க. ஒன்று, எங்க போய் எந்த பொண்ணை கேட்டாலும் உங்கள் கருப்பையில் நீர் கட்டி இருக்கிறது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நீர் கட்டி எங்க போச்சு அப்படின்னா தெரியல. ஏன்? இந்த கலப்பட பொருட்கள் தான் ஒரு தரம் வாய்ந்த உணவுப் பொருட்களை கூட சரியாக கவனிச்சு கொடுக்க முடியாத அரசு. என்ன அரசு பாருங்க. நீங்க வெளிநாட்டுல எல்லாம் போனீங்கன்னா ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கடந்துருச்சு அப்படின்னா ஒரு அதிகாரி வர்றாருன்னு, எந்த நேரம் வேண்டுமானாலும் ஒரு உணவகத்துக்குள்ள ஒரு அதிகாரி வந்து இது என்ன உணவு, ஒரே ஒரு முறை அந்த உணவு கெட்டு போன உணவை வச்சிருந்தாங்க அப்படின்னா உடனே கடைக்கு சீல் வச்சு கிளம்பிடுறாங்க. ஆனா அப்படியா இருக்கு தமிழ்நாடு? அப்படியா இருக்கு தமிழ்நாடு? எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை. மருத்துவம் பார்க்க முடியாம, நல்ல மருத்துவம் கிடைக்காம செத்து போறாங்க அரசு மருத்துவமனை. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சாங்க இல்ல விழுப்புரத்துல, நான் அந்த மருத்துவமனைக்கு போயிருந்தேனே, 27 பேர் இறந்து போயிட்டாங்க கள்ளச்சாராயம் கொடுத்து. அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தாங்க இல்லை, அதில் 2 பேர் எகிரி குதிச்சு ஓட்டாங்க. இங்கே இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு ஓடின 2 பேரும் பொழைச்சிக்கிட்டாங்கண்ணே. இருந்தவங்க 50 பேரும் காலி. விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அரசு மருத்துவமனை மருத்துவம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாமல். இதுக்கு நாமளே உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை, திமுக அரசே தெளிவான உதாரணத்தை சொல்லிடுச்சு.
எப்படி இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களை கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறதோ அதை விட மோசமாக இந்த பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் இந்திய நாட்டை கூறு போட்டு வித்து எடுத்துக்கொண்டு போய்விட்டது இந்திய ஒன்றியத்தை. அதனால்தான் நாங்க சொல்றோம், இனிமேலாவது சொச்சம் இருக்கிற மிச்சம் இருக்கிற இந்த நிலத்தை, இந்த வளத்தை பாதுகாத்து வைக்கணும். இந்த நாம் தமிழர் கட்சியில் சில பாசறைகள் இருக்கு, அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தானுங்க, ஒரு கட்சி கிட்டத்தட்ட 21 பாசறைக்கு மேல வச்சிருக்கு. 21 பாசறை. என்ன பாசறை? இந்த இங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க, மாநில தலைவர். கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒன்று இருக்கு. கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை, அதாவது லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறை. எதை வேண்டுமானாலும் உருவாக்க முடிகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, உண்மையிலேயே நீங்க கலைஞரின் வாரிசுனா, பெரியாரின் பேரன்கள் என்றால், அண்ணாவின் பிள்ளைகள் என்றால், கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒன்று தொடங்க பார்ப்போம். உங்க கட்சி தொடங்கினா 50 பேருந்து உள்ளதான் போடும். தொடங்க முடியுமா? ஆனா நாம் தமிழர் கட்சி இதே அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் கொடுத்த, லஞ்சமாக கொடுத்த பணத்தை 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கி திருப்பி மக்களிடம் ஒப்படைத்த ஒரே கட்சி. ஆனால் நீங்க எங்களை தூக்கி எறிஞ்சிங்க. இன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நில உரிமைக்காக, மண்ணுக்காக, விவசாயிகள் போராட்டத்துக்காக, நீருக்காக தெருவாக கத்தி கொண்டு திரிகிறோம். தெருவா ஒரே நாளில் 100 குடிசைகளை ஜேசிபி வச்சு எரிக்கிறாங்க. எல்லாவற்றையும் விட பெரிய வேதனை, ஒரு 70-72 வயது மதிக்கத்தக்க ஒரு அப்பா தலையை வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுகுறாருன்னு. நல்ல விளைஞ்சு நிற்கிற அந்த விளைநிலத்தில் டிராக்டரையும் ஜேசிபி எந்திரத்தையும் விட்டு அழிக்கிறாங்க. அந்த நெல் அந்த இடத்துக்கு வருவதற்கு அந்த மனிதன் முட்டி போட்டு ஒரு நாத்தாக நட்டிருப்பான். அதற்கு இடையில் உள்ள களைகளை அவன் களைப்பு தீர பறிச்சிருப்பான். அந்த நாத்து வெடித்து மேலே வரும்போது அவன் பிள்ளை பிறப்பது போன்று பெருமைப்பட்டிருப்பான். அவன் வயிற்றுல அடிக்கிறீங்க, விவசாயிகள் வயிற்றுல. அவனுடைய வயிற்றறிச்சல் தான் உங்கள் ஆட்சியே கவிக்க போகுது. பாருங்க, அவங்களுக்காக போராடுவதற்கு, பேசுவதற்கு யாருங்க இருக்கா? யார் இருக்கா? தமிழன் அடிச்சா கேட்பதற்கு யார் இருக்கா? ஐயா கலைஞர் இருந்தாரே, அவர் தமிழகத்தின் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே அப்படின்னு. உண்மையிலேயே தமிழர் நிலத்துக்கான தலைவன் அவர் இல்லை, அவர் தமிழனே இல்லை. தமிழ்நாட்டை ஐயா காமராசருக்கு பிறகு ஒரு தமிழன் கூட ஆளலை. அதனுடைய விளைவு தான் என்னுடைய மண் கொள்ளை போகுது, மலை கொள்ளை போகுது, கடல் கொள்ளை போகுது, வளம் கொள்ளை போகுது, நிலம் கொள்ளை போகுது, எல்லாம் கொள்ளை போய் கொண்டு. அதையெல்லாம் உடைத்தெறிவதற்காகத்தான் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சோழ புலிக்கொடியை இந்த மண்ணில் பறக்க விட்டு, அதே ராஜராஜ சோழன் காலத்து ஆட்சியை, ராஜேந்திர சோழன் காலத்து ஆட்சியை, கரிகால பெருவளத்தான் கால ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் நிலைபெற செய்யத்தான் 1000 ஆண்டுக்கு பிறகு அதே புலிக்கொடியோடு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பெருநிலத்தில் வந்து நிற்கிறோம். வாய்ப்பு கொடுங்க, வலிமைதாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை பார்க்கணும். எங்கள் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று இருக்கு. அடுத்த தலைமுறைக்கான நீர் தேவையாக பல கோடி பனை திட்டத்தை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். குருதிகொடை பாசறை மூலமாக லட்சக்கணக்கான சொந்தங்களுக்கு ரத்தத்தை தானமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட வலிமை எங்கிருந்து வரும்? நீங்கள் கொடுத்தால்தான் வரும். உங்களை போன்ற மக்கள் மட்டும்தான் எங்களுடைய கூட்டணி என்று 13 ஆண்டு காலம் ஒத்த சீட்டு, இரட்ட சீட்டு, இவ்வளவு பணம் அவ்வளவு பணம் என்ற எந்தவித சமரசமும் இல்லாம தனித்தே நிற்கிறோம். புலி என்ற திமிரோடு நிற்கிறோம். ஏன் எல்லாரும் கேட்பாங்க, நீ அண்ணா திமுக போங்களேன், அந்த கட்சியோட சேருங்களேன், இந்த கட்சியோட சேருங்களேன். எங்கள் நிலத்தை நாங்கள் ஆளணும். எங்கள் நிலத்திற்கான தலைவனாக நாங்கள் உருவெடுக்கணும். எங்கள் வளத்தை நாங்கள் பாதுகாக்கணும். எவரோடும் கூட போய் நின்றுட்டு கூண கும்பிடு போட்டுட்டு நிற்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். வீரத்தின் விளைநில நாம மறந்து போயிட்டோம். நல்ல தமிழ் பெயர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டுங்கள். வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். தமிழர் அறிஞர்களுடைய ஆய்வு கட்டுரைகளை படியுங்கள். அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள். இந்த நிலம் எவ்வளவு மாண்புக்குரியது என்று பாருங்க. வர நாடு முழுக்க ஊர் பேரை நாடா வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் நாடுகள் தான், சின்ன சின்ன நாடுகள் தான், குறுநில மன்னர்களின் நாடுகள் தான். அந்த மன்னர்களுடைய வாரிசுகள் தான் ஒரு கோற்று, ஒரு கோழி பிரியாணி 1000 ரூபாய் காசுக்கு வரிசையில் நிற்போமா நாம? வாள் எடுத்து சண்டை போட்ட கையால் வாக்குக்கு பணம் வாங்குவது எவ்வளவு பெரிய கேவலம். இனிமேலாவது அந்த விஷயத்தை செய்யாதீங்க.
நான் இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ காரணங்களுக்காக வாக்கு செலுத்துறீங்க. ஒரே ஒரு முறை உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வாக்கு செலுத்துங்க. உலகத்துக்கெல்லாம் உணவளித்து விட்டு ஒட்டிய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் கையில் 2 கரும்பு ஏந்தி ஏங்கிய கண்களோடு பார்த்து கொண்டிருக்கிறான் விவசாயி. அவனை ஒரு முறை நன்றி உணர்ச்சியோடு தொட்டுவிட்டு வாருங்கள். விவசாயி வென்று முடித்தால் நாடு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும். தமிழர் நிலத்தை தமிழன் ஆழ்வான். கடன் இல்லாத, தொல்லை இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத, உரிமைக்காக போராட வேண்டிய சூழல் இல்லாத, அறத்தோடும் மாண்போடும் தமிழர் பெருநிலத்தில் நீங்கள் நிம்மதியுடன் வாழ உறுதியளிப்பதாக நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். நீங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழராக ஒன்றிணைந்தால் ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது என்ற நிறைவோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.